சரி, இந்த பிளேஸை பற்றி எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக கூப்பிட்டு போகிறீங்க. வா சொல்கிறோம், உள்ளே போயிட்டு சொல்கிறோம். ஹலோ, சரி, இந்த இடம் ஸ்டோரி சொல்லி தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்கு. இந்த இடத்த பற்றி அவள் உள்ளே போயிட்டு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது ஒரு ஆண்மை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். அது வந்து ஒரு கர்ப்பிணி ஆண்மை. ஸோ அது வந்து நான் உள்ளே போயிட்டு சொல்கிறேன். எல்லாம் நம்ம ஆமாம் அதான் நிறைய தப்பு தப்பு. சரி, சீரியல் சவுண்டு கேட்கல, சீரியல் சவுண்டு கேட்குது. வாங்கல கேட்குறா, கேட்குது, நீங்க தான் கேட்குது. ஏதோ உள்ளே போய் பார்த்துருவோம்க்கா. அக்கா நீங்கள் இருக்கீங்களா இங்கே? நான் எதையா கேட்குறேன் இப்போ. ஹேய், பிசிரிக்குது. ஓ, நான் பிசிரி கம்முன்னு இருக்கிறீங்களா ரெண்டு பேரும்? இல்லைடா, நானே வந்து ஷாக்கில் தான் இருக்கிறேன். நானும் ஷாக்கில் தான் இருக்கேன். உங்க கூட தான் நானும் வரேன். இதுக்கு முன்னாடி நானும் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. இதையா தனியாக வட்டா சிரிக்கிற மாதிரி இல்லை, ஒரு மாதிரியா சிரிக்கல. நம்ம உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி நக்கல் பண்ணி சிரிப்பாங்கல்ல. இன்னும் உள்ளே போட்டு முன்னாடி இந்த மாதிரி ஆகுது. ஓப்பனிங்காவா சார்? இந்த சிரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சம்மதமாக எடுத்துகிட்டு உள்ளார வரட்டுமா? நாங்கள் வந்திருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சிரிச்சு எங்களை வரவேற்கிற அப்படின்னு நினச்சி நாங்கள் உள்ளார வரோம். கேக்குதா இல்ல? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? கேக்குதியா? தெளிவா தான் கேக்குது. உள்ள போட்டு பைக்கு வச்ச மாதிரி கம்முனுங்கனா நீங்க கிளியரா கேக்குதுன்ற மாதிரி கேக்குது. அதுதான் சொல்றேன், நம்ம உள்ள போய் தான் ஆகணும். இப்போ வந்தாச்சு இல்லை இவ்வளோ தூரம். நீ வேற வந்து பிக்னிக்கு வர மாதிரி வந்துருக்குற இங்க. நான் அப்பயே ஃபேண்ட்டை போட்டுட்டு வான்னு கேட்கவே இல்லை. நம்ம போகிறது ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். ஃபேண்ட்டை போடுன்னு கேட்கல. ஏதாவது பாம்பு போட்டால் தான் தெரியும். பாம்பு போகிற அளவுலாம் நீங்கள் விட மாட்டீங்க, இது மேலே நம்பிக்கை இருக்கு. படையப்பாவா? நான் இன்னும் படையப்பாவானான்னு பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டு தூக்கி கிடச்சிருக்கு. ஹாய், தேங்க்யூ. உங்களோட வெல்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட வரவேற்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் முன்னாடி வர முடியுமா உன்னால்? எங்கள் முன்னாடி வரியா? நீ ரொம்ப கோபமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்கள் முன்னாடி வரியா? சவுண்டு கேக்குதுங்களா? இந்த நாக்கு ஒரு மாதிரி தட்டினா எப்படி கேட்கும்? டொக்கு டொக்குன்னு அந்த மாதிரி கேக்குது. சீரியஸாக அப்படி தான் கேட்குது. நான் சொன்னா நம்ம சைலண்டா வரீங்க, எதுவுமே தெரியாம இப்ப கேட்டுங்களா உங்களுக்கு சவுண்ட்? எல்லாம் தெரியுது, தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. இது இந்த மாதிரி சவுண்டு எங்கேயுமே நான் கேட்டதே இல்லைல்ல. நான் அதான் ஒருவேளை ஆளுங்க யாராவது உள்ளார வருவானுங்களா அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆளுங்க இருக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆள் இருக்க முடியும். அப்புறம் ஆளுங்க கீழே ஒரு கண்ணு இருக்கு சார். ஸ்னேக் இருக்குது. கண்டிப்பா நீ ஒரு கண்ணு வச்சுட்டே வாங்க. நான் பேசுறது பண்ணா உன் பின்னாடி தானே கேக்குது. பின்னாடி தான் கேக்குது. நீங்க எங்க ஓடுறீங்க? எங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வரீங்களா நீங்க? உங்களோட பிரச்சனை ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் நீ என்ன டச் பண்ணி நீ என்ன பயமுறுத்தி விடுற? அதோட நீங்க பண்றதுதான் பயமாவே இருக்குது. அதுதான் இப்ப நீ கை வச்சதுல நான் ஜெர்க் ஆயிட்டேன். இந்த சைடு உங்க பின்னாடி சொல்லி இப்ப இங்க வந்து மேல கையை வச்ச மாதிரி இருக்குன்றீங்க. ஒருவேளை என்ன ஃபாலோ பண்றீங்களா? எங்க பக்கத்துல வர முடியுமா? பூச்சிலாம் வர வந்துருச்சுடா அதிகமா. எங்களை பயமுறுத்த வேண்டாம். நாங்க உங்க கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். ப்ளீஸ் என்கிட்ட வந்து பேச முடியுமா உங்களால? கர்ப்பிணி பெண் தானே சொன்னீங்க? ஆமா அக்கா. எதுவா இருந்தாலும் பாருங்க சவுண்டு பாரு சார். பேசுற சவுண்டு எதியா கேக்குதுண்ணா. உங்க கூட யாராவது இருக்காங்களா? நீங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல வரவங்க எல்லாரையும் வந்து நீங்க பயமுறுத்தி துரத்துறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மையா? ஒத்திட்டா கூட ஓடிடலாமே. நீங்க பண்றதுதான் உண்மை பயமா இருக்குது. சார்
பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா அது இங்கே தான் இருக்குது, நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. அது தள்ள மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் நெஞ்சு ஹார்ட்டே நின்னுச்சு அங்கிள். நம்மளை டச் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அது பக்கத்தில் வருது. உன்னால எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? நீ எங்களை வந்து பார்த்தோன்னா இப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணுற. என் கண்ணுக்கு நேராக வரலாம்ல. சுற்றி பேசுகிற சுற்றி கேட்குதுண்ணா. சிரிக்கிற சவுண்டு கேட்குது. கிருஷ்ணன் என்னடா நான் புச்சி இழுகிற மாதிரி இருக்குதுண்ணா. யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது பாரு. நான் சுற்றி பட்டுன்னு அப்படியே போறேடா. ஆனால் உன் பின்னாடி எதுவுமே இல்லைண்ணா. குச்சி வலிக்கிறாங்கண்ணா பின்னாடி. ஆனால் எதுவுமே இல்லையே பின்னாடி. சிரிக்க முடியுது. ஆனவமா சிரிக்கிற மாதிரி இது பாருண்ணா வலிச்சுட்டு. அங்க போடுறோம். யாரு? அக்கா கர்ப்பிணி அக்கா நீங்க தானே அது? அக்கா நீங்க தானே அது கர்ப்பிணி அக்கா? என்கிட்ட பேச முடியுமா? அக்கா போவாதீங்க, அக்கா போவாதீங்க, அங்கே நில்லுங்க அக்கா. அங்க நீ எங்கேயா போற? இங்க வாயா. வந்துறியா? வா சொல்றது கேளு. வா அங்கதான் போகுது, அந்த சைட்ல போகுது. வா நம்ம அங்க போய் பார்க்கலாம். அத சொல்றது கேளு. வா. யாரு? அக்கா கர்ப்பிணி அக்கா நீங்க தானே அது? அக்கா நீங்க தானே அது கர்ப்பிணி அக்கா? என்கிட்ட பேச முடியுமா? அக்கா போவாதீங்க, அக்கா போவாதீங்க, அங்கே நில்லுங்க அக்கா. இல்ல இல்ல பாத்துக்கலாம். வா ஒன்னும் பிரச்சனை இல்லை. வா வா வா. அது நம்மள எங்கேயோ வர வைக்குது. வா வாங்க வாங்க. அக்கா பாத்தீங்க எல்லாருமே இதான பாத்தீங்க. இப்ப தெளிவா பார்த்தேன்டா. இங்கதான் நின்றுட்டு இருந்தது. இதுன்னா அது வரத்துக்குள்ள மறைஞ்சு போகுது. அப்புறம் எதுக்கு ஆணவமா சிரிக்கணும்? அது உங்களுக்கு எங்களை பார்த்து பயமா இருக்கா? எங்களை பார்த்து பயப்படுறீங்களா நீங்க? இப்போ எங்களை இங்கே தானே நின்றுட்டு இருந்தது. நம்ம அங்கேருந்து தானே பார்த்தோம். நாங்கள் அங்கேருந்து தான் பார்த்தோம். என்னடா பாத்தா? என்னாச்சுடா? யாரும் முதல் அடிச்சாங்க சார். பட்டாங்க. முதல் அடிச்சாங்களா? கோபுரம் இந்த மாதிரி திரும்பிச்சா? அடி சார். அடிச்சா அவங்க மேல வந்து விழுந்துட்டான். அவனுக்கு எதுவும் அவ்வளோ இல்லடா. முதல் அடிச்சிருச்சா? வலிக்கிறது அடிக்கிறது. முன்னா நேர்ல வந்து பண்ணலாம்ல. இதுதான் சார். இந்த மாதிரி வந்து பார்த்தா பண்ணாதீங்க, எங்களை அட்டாக் பண்ணாதீங்க சரியா? நான் உங்க கூட பேசுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம். உங்களால முடிஞ்சா எங்க முன்னாடி வாங்க. எங்களை பார்த்து எதுக்கு பயந்து ஓடுறீங்க? உங்கள்ட்ட நாங்க கோவப்படக்கூடாதுன்றதுக்காக தான் பொறுமையா பேசிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு நடந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும் சரியா? ஸோ அதனாலதான் உங்கள்ட்ட வந்து பொறுமையா பேசுறோம் நாங்க. உங்களோட கோவம் எங்களுக்கு புரியுது. ப்ரோ என்னதான் ஆச்சு? என்னதான் நடந்தது? ஃபர்ஸ்டா சொல்லுங்களா நீங்க. பண்றதுல பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. பூச்சி வேற வந்து பார்த்தா அதிகமா இருக்குங்களா? ஃபோக்கஸ் அப்படி போய் நான் சொல்றேன். தயவு செஞ்சு எங்களை அட்டாக் பண்ணாதீங்க சரியா? 3 பேர் ஒண்ணா பாதியா இருங்க. பக்கத்துலயே இருக்கு. ஓய் எங்களை உள்ளார கூப்பிடுறியா? உள்ளார கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க பாருண்ணா. ஏய் என்ன வேணும்? ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து இருக்கிறது ஒரு ஏரியா. இந்த ஏரி வந்து பார்த்தோன்னா தண்ணி இருந்த டைம்ல இதுல வந்து நிறைய பேர் வந்து சுழல்ல மாட்டி இறந்துருக்குறாங்க. சின்ன பசங்கள்லாம் குளிக்க வந்தவனுங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஏரி வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாவே வத்தி போச்சு. வத்தி போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த காடு மாதிரி மாதிரி எதுவுமே பயப்படாதீங்க ஓகேவா? அது சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க. இது நம்மளை பயமுறுத்துறதுக்காக தான் இப்போ இவ்வளோ விஷயமும் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. நான் கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன்.
நீங்கள் பயப்படாதீங்க. அப்புறம் இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை உயிரோட கொளுத்திட்டாங்க. இப்போ நம்ம பார்த்ததும் வந்து அவங்கள தான் பார்த்துருக்கோம். உயிரோட கொளுத்திட்டாங்களா? ஆமாம். ஏன்னா வந்து இந்த ஜாதி பிரச்சனையால் வந்து பார்த்தோன்னா அந்த லவ்வுக்கு அஃபென்ஸ் பண்ணி இவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்கன்றதுனால அந்த பொண்ணு இங்கே உள்ளே கூப்பிட்டு வந்து அவங்க ஃபேமிலியை வந்து உயிரோட கொளுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா 3 வருஷத்துக்கு